இது வரைக்கும் தான் இருந்துச்சா? ஏமாத்திட்டாங்க ஒண்ணு. உரிச்சு தனியா கட்டி வச்சிருக்கோம். நல்லா படப்படன்னு எரியும். அருமையோ அருமையா இருக்கும். ஆனா நான் உட்காந்து தள்ளவே முடியாது. இதான் இது என்ன இந்த பண்ணி இருக்கும்ல, காட்டு பண்ணி, அது மாதிரி போய் எல்லாத்தையும் இதுல கொட்டுங்க. இதுக்கு மண்ணெண்ணே தேவை கிடையாதான், இருந்தாலும் கொஞ்சமா ஊற்றிப்போம். மண்ணெண்ணை வாங்கணும் அப்படிங்கிறதுனால அதை ஊற்றியே ஆகணும் அப்படின்ட்டு இருக்கு. இங்கே பார்த்தீங்களா, பால் மாதிரியே இருக்கு. இது வந்து 2 கார்டுக்கு நாங்கள் வாங்கினோம். எங்கள் கார்டுக்கு ஒன்று, அத்தை இருக்காங்க இல்லையா சின்னத்தை, அவங்க கார்டுக்கு ஒன்று. மண்ணெண்ணெய் இருக்கிறது வந்து இவ்வளோ பெருசு தான். இது எத்தனை லிட்டர் பாட்டிலு? 3 லிட்டரு இருக்கும். 3 லிட்டரு தான். 3 லிட்டர் பாட்டிலு இதுதான் இருந்துச்சு. வாட்டர் கேன்லாம் எதுவுமே இல்லை. சரி மணிகிட்ட கொடுத்து போய் வாங்கிட்டு வாடா அப்படிங்கும்போது இது வரைக்கும் தான் இருந்துச்சா? ஏமாத்திட்டாங்க ஒன்று. 1/2 லிட்டர் தான் வாங்கிட்டு வந்துட்டு 2 கார்டுக்கு வாங்கிட்டு வாடாங்கவோ அன்னைக்கு இதுதான் கொடுத்தாங்க. இதுதான் 1 லிட்டருங்கிறான். நான் வேற இடம் வச்சுலாம் பார்க்குறேன். அப்புறம் இவங்கள்ட்டலாம் கேட்டோன்னே இவ்வளோ பெரிய பாட்டில் கேன் மாதிரி கொடுத்து விட்டா இவ்வளோதான் கொடுப்பாங்க அப்படிங்கிறாங்க. கடைசியில் 1 லிட்டர் தான் போல இருக்கு. ஆஹா ஆ 2 கார்டுக்கு சேர்த்து 1 லிட்டர் தானா? ஆமா, 1/2 லிட்டரு தான். ஒரு கார்டுக்கு 1/2 லிட்டர் தான். அப்புறம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு வந்து முட்டை குழம்பு தான் எங்கள் வீட்டில். சனிக்கிழமை அதுமா பசங்களுக்கெல்லாம் ஸ்கூல் வைப்பாங்கன்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம். ஆனால் ஒரு பிள்ளைக்குட்டி கூட ஸ்கூல் கிடையாது. அதுக்கு மேலே 5th வரைக்கும் லீவ் விடுவாங்க. 6th to 12th ஸ்கூல் வைப்பாங்க. இப்போ ஆனுவல் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆக போகிறதுனால எல்லாருக்குமே லீவ் விட்டாங்க போல இருக்கு. ஐ சூப்பர் நெருப்பட்டியாக இருக்கே. அவங்கள்ட்ட யார்ட்டையாவது தீப்பெட்டி இருந்தாங்க. ஐயோ விட்டு ஊறிடுச்சு. அந்த என்னங்க மண்ணெண்ணே? இல்லை மண்ணெண்ணையா தண்ணியானே தெரில. மண்ணெண்ணை தான் இது. இந்த சின்ன தீப்பெட்டி இருக்குல்ல, இது வேஸ்ட்டு சுத்தமாக. இந்த மாதிரி இருந்தால் தான் பற்ற வைக்கவும் கரெக்டாக இருக்கும். பார்த்தீங்களா, இந்த பட்டை வந்து சவுக்க பட்டை இருக்கும்ல, அது உரிச்சு தனியாக கட்டி வச்சுருக்கோம். நல்லா பட்டப்பட்டன்னு எரியும். எவ்வளோ பேர் இருக்குன்னா குழம்பு வைக்கிறதுக்கு சாப்பாடுலாம் சமைச்சாச்சு. இன்னைக்கு குழம்பு வைக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் லேட் ஆகிட்டு. கொஞ்சம் இல்லை, நிறையவே லேட் ஆகிடுச்சு. ஆனால் சீக்கிரமாக முடிச்சிடலாம். இப்போ இந்த கீத்து கொட்டை குட்டியோண்டு கொட்டையில் உட்காந்துருக்கோம். இதுக்கு வந்து எங்களுக்கு வந்து ஜில்லுன்னு இருக்குது. எனக்கு ஜில்லுன்னு இருக்குது. இது கண்ணாண்ட அப்படி கால் எடுத்து வச்சோன்னு வச்சுங்க, தக தக தகன்னு எரியுது. வெளிலலாம் எங்கேயாவது பவுடர்லாம் அடிச்சுட்டு போனோன்னா அப்படியே மெல்ட் ஆகி ஒழுகும். அந்த அளவுக்கு இருக்குது வெயில். அப்புறம் உங்கள் ஊர்லலாம் வெயில் எப்படி இருக்குது? எங்கள் ஊர்லலாம் பட்டையை கலப்புது. எனக்கு வந்து ஆசையாக இருக்குது வத்தெல்லாம் போடணும் அப்படின்ட்டு. சில பேர் கேட்டிருந்தீங்க, வத்தை போடுறேன்னு சொன்னீங்களே, அது எப்படிக்கா சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. போடுறேன். இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் டர்ன் பண்ணுங்களா. கட்டை கம்பு கடி எல்லாம் கிடக்கு. இதுக்கு இடையில நான் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். இப்போ வந்து அங்கே இந்த வீட்டு வேலை வந்து இன்னைக்கு தான் அந்த சென்ட்ரிங் பழவெல்லாம் பிரித்தாங்க. இப்போ வந்து அங்கே குளத்துல வேலை நடந்துகிட்டு இருக்கு. அந்த குளத்துல வந்து அந்த காங்கிரீட் கட்டி திருப்பி இந்த தூண் போடுவாங்க. அதுக்காக இந்த ஜல்லியெல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்ன புகை புகையா இருக்கு? நல்லா எரியுது. அப்படி என்ன கண்ணே தெரியலங்க. ஊத்துட்டா கரெக்டாக தான் ஊத்துறேன். ஊத்துட்டலாம் 1 லிட்டரு எண்ணெய், அது வேற. இன்னைக்கு காலையிலே சரி ஒரு உருப்படியான வேலையை பார்க்கும் அப்படின்ட்டு நம்ம மிளகாவெல்லாம் பறித்து மோர் மிளகா போட்டுருவோம் அப்படின்னு இது பண்ணேன். அதுக்குள்ளேயே நான் மோர் மிளகாவே போயிட்டு அந்த பக்கமே போக முடியல. எல்லா மிளகாமே கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோ போல் மிளகா வந்து அப்படியே பழுத்து செவேர்னு தொங்கிட்டு இருக்கு. அதெல்லாம் எல்லாத்தையும் தான் காலையில் என்ன பண்ணுறதுன்னா, இப்போல்லாம் மிளகா வந்து கடையில் வாங்கி நாங்கள் 1 மாதம் போல் ஆயிடுச்சு. சட்னி வைக்க போகிறோம் அப்படின்னா டக்குன்னு ஒரு 4 மிளகா அந்த மாதிரி தான் போய் பறிச்சுக்கிறது. வீட்லேயும் பறிச்சுட்டு வந்து வைக்கிறது கிடையாது. இதுக்கு இது பண்ணிடுறேன். என்ன இதுலயே எடுத்து வச்சுக்கோ. கருப்பாயிட்டு காந்திருக்கும். இந்த ஒரு குண்டா மாதிரி அடுப்பு நல்லா சூடு ஏறிட்டு ஒரு குண்டா மாதிரி சட்டி வச்சிருப்பேன். இந்த மாதிரி ஈயத்துல சட்டி, அது வந்து கொஞ்சம் அழுத்தமா இருக்கும். இது வந்து சும்மா தகர மாதிரி இருக்கவும் டக்குன்னு சூடு ஏறிட்டு. முன்னாடியே இந்த காய்கறி எல்லாமே அரிஞ்சு வச்சிட்டேன். தக்காளி இங்க பாருங்க, ஒரே ஒரு இது கடந்துச்சு. என்னது சவுச்சவு. முருங்கைக்காய் மட்டும் ஒரு 4 முருங்கைக்காய் மொரட்டு மொத்தமாகவே இருந்ததே 4 தான். நல்லா இவ்வளோ பெருசு. இந்த பீஸை பாருங்க.
ஆனால் இது வந்து நம்ம வீட்டில் காய்க்கிறது இந்த அளவுக்கு கொஞ்சம் பெருசாக வந்தால் தான் நல்லாயிருக்கும். ஏன்னா அந்த சோத்துக்கான்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான் நல்லாயிருக்கும். பிஞ்சாக இருந்தால் நல்லா இருக்காது. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதோட ரெசிபி நான் சொல்கிறேன் பாருங்க. சில ஊர் அதான் சொன்னேன்னா முட்டை குழம்பு அப்படின்னா சில ஊரில் வந்து சில பேருக்கு தெரியல. எங்கள் அண்ணியே எப்படி வைப்பாங்கன்னா, நம்ம கார குழம்பு வைக்கிறோம்ல அந்த மாதிரி வச்சு முட்டையை உடச்சி ஊற்றுவாங்க. அதுவுமே நல்லாயிருக்கும். நான் செஞ்சு பார்த்துருக்கேன். அவங்க குழம்பு அந்த மாதிரி சொல்லி நான் செஞ்சு பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு அதை நான் செஞ்சு பார்த்துருக்கேன். நான் எப்படி வைப்பேன்னா, நம்ம வீட்டில் கறி குழம்பு வைக்கிறோம்ல அதே மெத்தடாக அதே மாதிரி தான். ஆனால் முட்டையை மட்டும் அதில் லாஸ்ட்டாக நம்ம குழம்பை இறக்க போகிறோம்ல அப்போ வந்து நம்ம முட்டையை வந்து உடச்சி ஊற்றணும். அதுவுமே சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். நான்வெஜ்ஜில் கறி குழம்புக்கு அடுத்தபடியான குழம்புனா அந்த முட்டை குழம்பு தான். இதிலே வந்து குழம்பு கொதிக்குதுல அப்போ வந்து கடலைப்பருப்பு போடுவாங்க. அது ஒரு மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும். அந்த கடலைப்பருப்பு போடுறது எங்கே கற்றுக்கிட்டேன்னா, கடலைப்பருப்புனா கடலை பருப்பு தோரம்பருப்பு இருக்குல்ல அது எங்கள் யாரை பார்த்து கற்றுக்கிட்டேன்னா எங்கள் அத்தைலாம் போடுவாங்க. அது வந்து ஆட்டுக்கறி குழம்புக்கும் அந்த மாதிரி போடுவாங்க, இதுக்கும் அந்த மாதிரி போடுவாங்க. சும்மா எண்ணெயை ஊற்றிட்டு இந்த பட்டை கிராம்பு பெருஞ்சீரகம் அதெல்லாம் சேர்த்துட்டு வெங்காயம் இஞ்சி பூண்டு போட்டு தக்காளி போட்டோமா, தக்காளி வந்து கொஞ்சம் கூட வச்சுக்கணும். எங்கள் சட்டிக்கெல்லாம் நாங்கள் கூட வச்சாதான் கரெக்டாக இருக்கும். நீங்களாம் போடுறதா இருந்தால் ஒரு 2 அந்த மாதிரி சேர்த்துக்கலாம். அப்படியே நம்ம போட்டுட்டு வெறும் காயை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி காய் நல்லா கொஞ்சம் எண்ணெயிலே நல்லா வதக்குனதும் தண்ணி ஊற்றி மிளகாத்தூள் போட்டு நல்லா தள்ளப்புலன்னு கொதித்து தேங்காய்லாம் அரைச்சி ஊற்றிட்டு லாஸ்ட்டாக முட்டை உடச்சி ஊற்ற வேண்டியதான். மிளகாத்தூள் கரம் மசாலா இதெல்லாம் போடணும். நல்லாயிருக்கும் குழம்பு. வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அப்படியே அங்கே பாருங்க. வேலைங்க நம்ம வீட்டில் வந்து ரொம்ப ஸ்லோவாக நடந்துக்கிட்டு இருக்கு. ஒரு வேலையும் ஒரு இதாக முடிய மாட்டேங்குது, இழுத்துக்கிட்டே போகுது. அதுவே நம்மளுக்கு இருக்கிற இடத்துல இந்த மாதிரி கட்டக்கம்பெல்லாம் தொங்குறதுனால நம்மளுக்கு ஒரு ஃப்ரீயாக வேலை பார்க்க முடியல, இப்படி போயிட்டு வந்துக்கிட்டு இருக்க முடியல. இப்போ வீடியோ எடுக்கணுனாலே அவங்க ஒரு 4-5 பேர் இருக்காங்க. அவங்களுக்கு நேரம் நம்மளால பேசவும் முடியல. அவங்களாம் பார்த்துட்டு என்ன இவங்க இப்படி பேசுகிறாங்க அப்படின்ட்டு ஒரு சிரிப்பாங்களோ அப்படின்னு எனக்குள்ளே ஒரு இதாக வருது. அதனால வந்து அது கொஞ்சம் அடக்கி வாசிக்கிறேன், பெண்ணாக நடந்து கொள்கிறேன், அவ்வளோதான். காயை வந்து கழுவிட்டு தண்ணிலாம் வடிகட்டிட்டு வச்சுருக்கேன். எந்த நேரத்தில் தான் எங்கள் அம்மா உன்னை பெற்றதோ தெரியல. உப்பு கொஞ்சமாக போட்டுக்கும். நீங்கள் யாராவது இந்த மாதிரி முட்டை குழம்பு வைப்பீங்களா என்னன்னு சொல்லுங்கள். சில பேருக்கு அது தெரியாது, அதனால தான் கேட்குறேன். இப்படி தான் வைப்பா என்னன்னு தெரியல. நான் ஒரு வீட்டிலையும் போய் சாப்பிட்டதெல்லாம் கிடையாது. ஒரு வீட்டில் கம்முன்னு இங்கே பாருங்க. இந்த மாதிரி ஷால் வகையெல்லாம் வந்து 2-3 வச்சுருப்பேன். வெளில போட்டு போகிறதுக்குன்னு தனி ஷாலு. இந்த சாண்டில் இருக்குன்னா சாண்டில்லையே வந்து 2 இருக்கும். இதெல்லாம் வந்து வீட்டுக்கு போட்டு நல்லா தான் இருக்குது. இங்கெல்லாம் வந்து ஒன்றுமே இல்லை. இதோ பாருங்க, புது ஷாலாக தான் இருக்குது. இங்கே மட்டும்தான் ஓட்டை. அது இப்படி போட்டால் நான் தெரியவா போகுது. அதாவது நான் ஏதாவது கஞ்ச பிசினாரி மாதிரி ஏதாவது ஒரு கருத்து சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி 2 ஷால் வச்சுருப்பேன். ஒரு ஷால் ஓட்டை ஆகிட்டுனா ஒரு ஷால் வாங்கிப்பேன். ஆனால் பழசை வந்து நான் தூக்கி போட மாட்டேன். அதை வந்து வீட்டில் இருக்கும்போது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு வீட்டில் இருக்கும்போது யூஸ் பண்ணிப்பேன். இது இங்கே தெரியாமல் போட்டிருந்தா அது இங்கே வந்ததுனால இப்போ நான் இதை சொல்கிறேன். வீட்டில் இருக்கும்போது போட்டுப்பேன். வெளில போனால் நம்மள்ட்ட இருக்கிற புது ஷாலு அந்த மாதிரி எதுவுமே ஆகாமல் இருக்கிறது அந்த உடையெல்லாம் போட்டுட்டு போவேன். இந்த மாதிரி ஏதாவது நான் சொல்லும்போது உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா அந்த கருத்தை எடுத்துக்கலாம். இல்லை நீங்களும் அதை மாதிரி செயல்பாட்டில் கொண்டு வரலாம். அது இல்லாமல் நீலாம் எச்ச கையால் காக்கா ஓட்ட மாட்டேன், நீலாம் ஒரு பொண்ணா அப்படி இப்படின்னு அந்த மாதிரி கமெண்ட்டுகள் வரும். அவங்களாம் வந்து ஏற்றுக்கிறதா இருந்தால் ஏற்றுவோங்க, இல்லைன்னா விட்டுருங்க. நான் இப்படி தான். எந்த அளவுக்கு நம்மளை பொறுத்த வரைக்கும் எதெல்லாம் சிக்கனம் பண்ணணுமோ அதெல்லாம் சிக்கனம் கொண்டு வரணும். அதுதான் வந்து குடும்ப தலைவிக்கோ தலைவருக்கோ அழகு. அவ்வளோதான். இதை அப்படியே நல்லா வதக்கிட்டு ஓரளவு மூடி வச்சு வதங்கிடுச்சு. இதில் வந்து கரம் மசாலாவும் மிளகாத்தூளும் போட்டுப்போம். கரம் மசாலா சுடுதா, கரம் மசாலா அப்படியே மிக்ஸ் பண்ணிப்போம். தோராயமாக ஊற்றுறது தான். இது வந்து நான் எதுக்கு கொஞ்சம் அதிகமாக வைக்கிறேன்னா, நைட்டுக்கு இட்லி ஊற்றி முட்டை குழம்பு ஊற்றி சாப்பிட்டா அருமையாக இருக்கும். மிளகாத்தூள் போட்டு மிக்ஸ். அது ஒன்றும் இல்லை, தண்ணி இன்னும் கொஞ்சம் ஊற்றுங்க. அப்போ சரி, வேற ஏதாச்சும் தாலி கிளி போட்டு கரையுமா.
தெரியல என்னன்னு மிளகாத்தூள் போட்டோன்னா தான் தெரியும். மிளகாத்தூள் போட்டால் குழம்பு ரெடி. இப்படியாப்பட்ட குழம்பு உங்களுக்கு தெரியுமா? காய் தான் வேணும் இதுக்கு. அது நீர் காயாக சேர்த்துக்கணும். அதுக்குன்னு முள்ளங்கிலாம் சேர்க்கக்கூடாது. சவுச்சவ் நீங்கள் போடுவீங்களா? தெரியல, நான் போட்டது கிடையாது. இப்போ நீர்க்காயா, அதோட சொரக்கா, அப்புறம் வந்து இப்போ இது முள்ளங்கி அதெல்லாம் போட்டுறாதீங்க. நான் வந்து இந்த சவுச்சவ் போடுவேன். நம்ம ஆட்டுக்கறியில் சேர்த்துப்போம்ல. கோழிக்கறியிலே சில பேர் வந்து முருங்கைக்காய் சேர்க்குறாங்க. கோழிக்கறி, மீன் குழம்பு இதெல்லாம் முருங்கைக்காய் சேர்க்குறாங்க. நம்ம சைடில் வந்து மீன் குழம்புல சேர்க்க மாட்டாங்க. கறி குழம்புல யாராவது 1-2 பேர் சேர்க்கலாம். ஆனால் மீன் குழம்புல கண்டிப்பாக சேர்க்கவே மாட்டோம். கன்னியாகுமரியில் சமைக்கிறவங்க மீன் குழம்புலலாம் வந்து முருங்கைக்காய் போடுறாங்க, நான் பார்த்துருக்கேன். தண்ணி போதுமாங்க? மட்டன் குழம்புல போடுவோம். சிக்கனில் போட்டிருக்கீங்களா? சிக்கனில் நாங்கள் போட்டது கிடையாது. நீங்கள் போடுவீங்களா? கோழிக்கறியில் எங்காதேங்கிறாங்க. நாங்கள் அந்த மாதிரி போட்டு வச்சது கிடையாது. அந்த மாதிரி மீன் குழம்புலையும் போட்டு வச்சது கிடையாது. ஆட்டுக்கறி குழம்புல முருங்கைக்காய், சவுச்சவு, அந்த மாதிரி இந்த முட்டை குழம்புக்கு சேர்க்குறோம்ல, அந்த இதெல்லாம் போட்டுப்போம். மீன் குழம்புல போடுற காயின்னு பார்த்தா கீரைத்தண்டு. அப்போ உள்ள வயசானவங்களாம் வந்து கத்திரிக்காய் போடுவாங்க. எதுல? அது போடலாமே, அது போடலாம். நான்வெஜ் எல்லாத்துலேயுமே வந்து கத்திரிக்காய் போடலாம். மட்டன் குழம்பு, கொட்டன் குழம்பு. நான் எங்கள் வீட்டில் வந்து மட்டன் எடுத்து ஒரு 2 மாதம். ஆமாம், பொங்கலப்போ எடுத்தது தானேங்க. அதுதான் பொங்கலப்ப எடுத்தது மட்டனு. அதுலேருந்து மட்டனே எடுக்கல. நான் வந்து ஆட்டு ரத்தம் இருக்குல்ல, அதில் வந்து நான் ரீல்ஸில் பார்த்தேன். நம்ம வந்து ரத்தம் எடுத்தால் அப்படியே லைட்டாக உடச்சி விட்டு அந்த ரத்தம் அப்படியே பெருசாக இருக்கும் பாருங்கள், தலை. அப்போ வந்து அப்படியே டேப்பை திறந்து விட்டுக்கிட்டு ஒரு முடியாக அதில் முடி இருந்ததுன்னா க்ளீன் பண்ணுவேன். எனக்கு சில நேரம் வந்து அதில் முடி கம்மியாக இருந்ததுன்னா அருவருப்பு இல்லாமல் சாப்பிட்ருவேன். முடியெலாம் அதிகமாக இருந்ததுன்னா எப்படி 2 மணி நேரம் வரைக்குமே அதை நான் க்ளீன் பண்ணிட்டு உட்காருவேன். அப்படி எடுத்தாலுமே அதை சாப்பிடும்போது எனக்கு ஒரு அருவருப்பாக இருக்கும். இப்போ என்னென்னா, நான் ஒரு ரீல்ஸில் பார்த்தேன். அந்த ஆட்டு ரத்தம் இருக்கு இல்லையா, அதை வாங்கிட்டு வந்து நல்லா தண்ணி மாதிரி நல்லா கரைச்சிக்கணுமா. கரைச்சிட்டு இந்த மாதிரி ஒரு அகண்ட குண்டானில் வந்து காட்டன் கிளாத் இருக்கு இல்லையா, ஏதாவது ஒரு துணி, நல்லா காட்டன் துணியாக எடுத்து அதில் வந்து அந்த ரத்தத்தை ஊற்றி நல்லா புழிஞ்சு விட்டுட்டோன்னா அந்த ஓட்டையாக இருக்குல்ல துணியில், அதில் வந்து முடியெலாம் குத்திட்டு நின்றுக்குமா. அது மட்டும் இல்லாமல் அந்த எலும்பும் அந்த இதிலே ஃபில்டர் ஆயிடுமா. நமக்கு ரத்தம் மட்டும் கிடைக்குமா. அதை அப்படியே நம்ம ஊற்றி சுண்டுனா கட்டியாக வந்துடும். அந்த மாதிரி ஒருத்தவங்க சொன்னாங்க. அதை வச்சு நான் வந்து அடுத்த வாரம் ஏதாவது, சரி நாளைக்கு தானே ஞாயிற்றுக்கிழமை, நாளைக்கு ஏதாவது ரத்தம் வாங்கி அதை ட்ரை பண்ணலான் இருக்கேன். அப்படி எனக்கு ஒழுங்காக ஒர்க் அவுட் ஆனது அப்படின்னா உங்களுக்கு நான் அதை சொல்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை அது இல்லை, நான் பார்த்ததை சொல்கிறேன். அப்படி நீங்கள் யாராவது இது போல் ட்ரை பண்ணி இருந்தாலும், ஆமாம் இந்த மாதிரி செஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாலும் சொல்லுங்கள். நம்பி களத்தில் இறங்குவோம். அது வேறு ரத்தத்தை வாங்கிட்டு வந்து ரத்தமே ஒரு ரத்தம் எவ்வளோ? ஆட்டு ரத்தம் எவ்வளோ? ஆட்டு ரத்தம் ஒரு ரத்தமா? இதோ இவ்வளோ பெருசு வாங்கிட்டு வருவீங்களா? அது எவ்வளோ? 100. இது வந்து 100 ரூபா. அது வேற நான் பாட்டிலே போட்டு. ஆமாம் இந்த அளவுக்கு பிடிச்சா ஆட்டு ரத்தம் பிடிச்சா 100 ரூபாயா. அந்த 100 ரூபாய் ரத்தத்தையும் நான் வீணாக்கிட்டேன்னா அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. அதனால் வந்து இந்த வீடியோ பார்த்த வேகத்துக்கு அந்த மாதிரி யாராவது நீங்கள் ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். நாளைக்கு நான் வாங்கி ட்ரை பண்ணுறேன். அவ்வளோதான், குழம்பே காகுண்டான ஆயிடுச்சு. தேங்காய், பெருஞ்சீரகம், பொட்டுக்கடலை அதுவும் போடலையா? சரி, தேங்காய், பெருஞ்சீரகம், கசகசாவது போட்டியா இல்லையா? பொட்டுக்கடலை போட்டால் குழம்பு வந்து திக்னஸாக இருக்கும், கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். நாங்கள் வந்து இப்போதைக்கு போடலை. அப்படியே ஒரு குலுக்கி அப்படியே ஊற்றிக்க வேண்டியதான். கொத்தமல்லி, கருவேப்பிலை இதெல்லாம் கடையில் இல்லை. கொத்தமல்லி போட்டிங்களா? எங்க? அதுதான் போட்டோம். எனக்கே அது எங்கே போட்டோன்னே தெரியல. முளைச்சிருந்துச்சு, அங்கே தான் முளைச்சிருந்துச்சு. இப்போ இருக்கா என்னன்னு தெரியல. அவ்வளோதான், இவ்வளோ முட்டையும் கொட்டிக்க வேண்டியதான். அப்படியே போட்டுட்டு இதில் ஒரு 4-5 முட்டை இருக்குது. அப்படியே உடச்சி ஊற்றினா குழம்பு ரெடி.
இதுக்கு வந்து நீங்கள் தனியாக ஒரு சைட் டிஷ் தேடணும் அப்படின்னே கிடையாது. இந்த குழம்பே போதும். நல்ல ஸ்மெல்லு சூப்பராக இருக்கும். இதே மாதிரி நீங்கள் செஞ்சீங்கன்னா அப்படி ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். அப்படி நீங்கள் செய்கிறதா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்கள், நாங்களும் இப்படி தான் வைப்போம் அப்படின்னு. முடிஞ்சிருச்சுங்க. அப்படியே அடுப்பு வந்து கொஞ்சம் இப்படியே எரிஞ்சு அப்படியே அணையிட்டோம். ரொம்ப போட்டு நம்ம கரண்டியை விட்டுக்கிட்டோம்னா இப்போ உடச்சி ஊற்றினாலும் முட்டை அது வந்து இருக்கிற இடமே தெரியாமல் போயிடும். அப்படியே இருக்கட்டும். சரி வாங்க நம்ம போய் தோட்டத்துக்கு போவோம் மிளகா பறிக்க. இதில் உக்காந்துக்கிட்டு இப்படி ஓட்டணுன்னே எனக்கு ரொம்ப நாள் ஆசை. ஆனால் நான் உட்காந்து தள்ளவே முடியாது. இது கல் வேணாம் வேணாம் வேணாம். அங்கே பாருங்க வேலை பரபரப்பாக போகுது. நாங்கள் வந்து இப்போதைக்கு குளத்தோட அப்டேட்லாம் எதுவுமே உங்களுக்கு நான் காட்டலை. ஃபுல்லாக முடிஞ்சதுக்கப்புறம் குளத்தை உங்களுக்கு காட்டுறோம். அப்போ தான் உங்களுக்கு வந்து ஷாக்கிங்காக இருக்கும். சர்ப்ரைஸ். தம்பி குத்தி விட்றானா? அங்கே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான். சரி நம்ம தான் பறிக்கணும் போல இருக்கு. நான் போய் கூட எடுத்துகிட்டு வரேன். இதான் அப்புறம் இது என்ன இது பேரும் கூட தான். இல்லை இங்கே ஓட்டை இல்லைல்ல, இந்த சைடில் தான் ஓட்டை. இங்கே அந்த அளவுக்கு ஓட்டை இல்லை, அதனால் இதில் பறித்து போடும். வரீங்களா? இது தேவையில்லாமல் இதை கொண்டாந்து இங்கே நிறுத்திட்டோமோ. எடுத்துகிட்டு போங்க. நான் அப்படியே இந்த பன்னி இருக்கும்ல, காட்டு பன்னி, அது மாதிரி போய் எல்லாத்தையும் அது மாதிரி தான் ஒரு தக்காளி செடி நல்லா செடி அப்படியே உடச்சிட்டேன். இப்போ நான் பெங்களூர் தக்காளி என்னென்னா இந்த பக்கம் இருக்கிறது எல்லாமே வந்து பெங்களூர் தக்காளி தான். ஒரு செடிக்கு எப்படியா இருந்தாலும் 20 காய்க்கு குறையாமல் வச்சுருக்கு. இதெல்லாம் வந்து நாங்கள் குச்சி வச்சு கட்டியிருக்கோம். இன்னும் வந்து இந்த கயிறு வச்சு வரிஞ்சு கட்டுவாங்கள்ல, அது ஒருக்கு பாருங்கள். இதை எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கோம். இதை வச்சு வரிஞ்சு செடி சாயாத அளவுக்கு நம்ம கட்டணும், அது தாங்கி பிடிக்கிறதுக்காக. அந்த மாதிரி இந்த குச்சி வச்சதுனால தான் இது ஒரே நேராக இருக்குது. இல்லைனா வந்து எப்பயோ மடிஞ்சு போயிருக்கும். இதுக்கு நான் இந்த பக்கம் வந்துக்கிறேன். சரிதான். இல்லை இப்படி நின்றுக்கிறேன், அவ்வளோதான். இங்கே வாங்க, கிட்டக்க வாங்களேன். இங்கே பாருங்க, இங்கே வச்சிருக்கு பாருங்க, தெரியுதா? இது அப்படியே ஒரு செடியில் காய்ச்சிருக்கு. இதெல்லாம் இன்னும் இருக்குது, நான் செடியை விளக்கல. பாருங்க அடியிலேருந்து வச்சிருக்கு. இதெல்லாம் வந்து நாட்டு தக்காளின்னா அந்த வரி கோடு கூட வரியாக இருக்கும் பாருங்க. இதுதான் நம்ம ஊர் தக்காளி. இந்த மாதிரி பழுத்த மிளகாவில் பிரியாணி செஞ்சால் சூப்பராக இருக்கும். நாளைக்கு இது தானே, ஞாயிற்றுக்கிழமை தானே, பிரியாணி செய்யுமா? இங்கே பாருங்க அப்படி. ஆமாம், இங்கே பாருங்க அப்படியே கோவப்பழம் மாதிரி. இது வந்து குண்டு மிளகா. அப்படியே இங்கே பாருங்களேன், இது வந்து ஒரு செடி தான். உங்களுக்கு தெரியுதா? அப்படியே சடையா வச்சிருக்கு பாருங்க. கையை வச்சோன்னு வருதுங்க. இவருங்க மொரட்டு மிளகாவா இருக்கு. தினசா தான் இருக்கு. இது வந்து புளி மிளகா போடலான்னு பார்த்தேன். அத்தை வந்து மோர் மிளகா போடுங்கன்னாங்க. மோர் மிளகாவுக்கு வேலையே கிடையாது. நம்ம இந்த காம்பை மட்டும் இது பண்ணிவிட்டு ஊசியை வச்சு அப்படியே குத்தி விட்டுட்டு மோரில் போட்டு ஒரு நாள் ஃபுல்லாக அப்படியே ஊற வச்சுட்டா அடுத்த நாள்லேருந்து நம்ம அந்த மோரையே கிண்டி வெயிலில் போட்டு காய வச்சிட வேண்டியது தான். இது ஒரு மிளகா, இந்த குண்டு மிளகாவும் இருக்குது. இது ஒரு மிளகா. அந்த பக்கம் இருக்கிறதுலாம் நல்ல கார மிளகா, ரொம்ப காரமாக இருக்குல்ல. சட்னிக்கெலாம் அதை தான் போடுவோம். மற்றபடி சாம்பார் வேறு எதுக்காவது குழம்புக்கு யூஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி நார்மல் மிளகாவை பறிச்சுக்கிறது. ஏன் பிஞ்செல்லாம் எங்கே பறிக்கிறீங்க? இது டப்புன்னு உடையுதுங்க. அப்படியே நிறையா இருக்கு, நீ அதை கை வைக்காத. எதில்? இல்லை, பூ நிறையா இருக்கு இல்லையா, பிஞ்சு நிறையா இருக்கு. பிஞ்செல்லாம் நான் கையை வைக்கல. நானா பறிச்சேன்? நான் பறிக்கல. அதுதான் சொல்லுது. இல்ல இந்த இடம் வந்து சரி, இந்த இடத்துல வந்து நம்ம சோளம் போட்டோம்ல, அந்த இடம் இது. சோளம் போட்டு இந்த இடத்துல எது போட்டாலுமே கிளம்பிடுதுங்க. அதுதான் நாங்க கண்டுபிடிச்சது. சோளம் போட்டு எவ்வளவு சோளம் பறிச்சோன்னு உங்களுக்கே தெரியும். கிட்டத்தட்ட எத்தனை கிலோங்க அது? 3 அண்ணன் கூட. 3 அண்ணன். அதான் 3 அண்ணன் கூடனாலும் ஒரு சோளமும் அவ்வளோ பெருசு, நல்ல பெருசாக இருந்துச்சு. அதுவும் இந்த இடத்துல தான் போட்டோம். அதுக்கப்புறம் இந்த சீசனுக்கு வந்து மிளகா போட்டோமா. இது எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அப்புறம் வேற என்ன போடுறதுன்னு தெரியல. உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்தால் சொல்லுங்கள், அந்த மிளகாவுக்கு அடுத்தது என்ன போடலாம் அப்படின்னு. ஏன்னா இது வந்து நம்ம கூரை வீட்டுக்கும் ஆப்போசிட்டில் இருக்குது. அது மாதிரி போட்டால் பார்க்கவும் அழகாக இருந்தால் சாப்பிட முடியாது. சாப்பிட்ற மாதிரியே சொல்லுங்கள். அழகானா என்ன இதுதான் போடணும், பூச்செடி தான் போடணும். பூச்செடிலாம் நம்மளுக்கு வேணாம். அதெல்லாம் உருளைக்கிழங்கு போட்டுதா காஞ்சிடு, செடி இதாயிட்டு உருளைக்கிழங்கு போடும். ஏன்னா ஹெல்த்தி. பீட்ரூட்லாம் நம்மளுக்கு முளைக்காது. ஒன்று
ஏங்க வெங்காயத்தை பறிக்கிட்டா? இது இந்த தாள் பூத்துட்டாலே சின்ன வெங்காயம் வாங்க. இந்த பூத்துட்டாலே இதை பறிக்க சொன்னாங்க. ஆனால் நாங்கள் போட்டது சின்ன வெங்காயம் என்பதால் இந்த 3 வெங்காயம் இதில் கிடச்சிருக்கு. இதை அப்படியே கட் பண்ணிடணும் தானே? கட் பண்ணி ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிட வேண்டியதான். எங்க அதை பறிக்காதீங்க, வேணாம். ஏன் நம்மளுக்கு இந்த வெங்காயத்தை வச்சு என்ன பண்ண முடியும்? நாங்கள் நீங்கள் கொட்டுங்க. எவ்வளோ பறிச்சு? நான் ஒரு ஆளாக பறிச்சது இது. கொட்டுங்க அதில். ஃபஸ்ட்டு பறிச்சு போட்டதெல்லாம் எடுத்துட்டு எப்படி மேலே வச்சா எப்படி நான் தூக்கிடுவேன். கொட்டுங்க. நிறைய தாங்க பறிச்சிருக்கீங்க. இங்கே பாருங்க, எப்போதுமே நம்ம ஊறுகாய் போட இதை விட கொஞ்சம் அதிகமாக தான் வாங்குவோம். போன வருஷம்லாம் 10 கிலோ அந்த மாதிரி வாங்கி ஊறுகாய் போட்டோம். 8 கிலோவோ 10 கிலோவோ தெரியல. இது 5 கிலோ இருக்கும். 3 கிலோ குறையாம இருக்கும். 3 கிலோ குறையாம இருக்கும். இதோ பாருங்க, 5 கிலோ பையில கொண்டு பார்த்தா இது பெரிய அகண்ட பாத்திரத்தில் இருப்பதால் உங்களுக்கு அப்படி தெரியுது. நல்லா நிறையா தான் இருக்குது. 3 கிலோவுக்கு குறையாம இருக்கும். நம்ம வீட்டில் வந்து இங்கே பாருங்க, இந்த மாதிரி இந்த குண்டு மிளகாவும் இருக்குது. இந்த குண்டு மிளகா 4 வகையான மிளகா இருக்குது. இது ஒரு குண்டு மிளகா. இது ஃபஸ்ட்டு காய்க்கும் போது நான் கொடை மிளகானே நினச்சிக்கிட்டேன். கொடை மிளகா பிஞ்சு போல் இருக்குன்னு. ஆனால் அதிலே இருந்து பழுத்ததுக்கப்புறம் தான் தெரியுது இது ஒரு குண்டு மிளகான்னு. இந்த மாதிரி நீட்டு மிளகாவும் இருக்குது. அவ்வளோதாங்க. இதை வந்து இன்னைக்கு என்னால் முடியாது. நாளைக்கு வந்து அப்படியே இதை இது பண்ணி மோர் மிளகா போட்டால் நல்லாயிருக்கும். பழைய இதுக்கு அப்படியே வறுத்து சாப்பிட்டா அவ்வளோ ஒரு ஆனந்தமாக சுருக்குன்னு இருக்கும். புளி மிளகாவும் நல்லாயிருக்கும், இருந்தாலும் மோர் மிளகாவும் அதை விட சூப்பராக இருக்கும். சரி, ஓகே, இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறோம். அடுத்த வீடியோவில் சூப்பரான விளாகில் பார்க்கலாம். டாடா.